வணக்கம். நீங்க 2025-26ல பீகார்ல மெடிசின் படிக்க பிளான் பண்றீங்களா? அப்போ இந்த அலசல் உங்களுக்கு தான். எம்பிபிஎஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பூம்ஸ் இதுக்கெல்லாம் அட்மிஷன் எப்படி நடக்குது, காலேஜ், ஃபீஸ், நீட் தகுதி பத்தி எல்லாம் பார்க்கலாம். கிடைச்ச தகவல்களை வச்சு எது முக்கியமோ அதை சுருக்கமா ஆனா ஆழமா பார்ப்போம். ஆமா, முக்கியமா பீகாரோட மருத்துவ கல்வி சூழல், அப்புறம் நீட் யூஜி முடிஞ்சதும் நடக்கிற பிசிஇசிபி கவுன்சிலிங் பத்தி பேசுவோம். அரசு காலேஜ், பிரைவேட் காலேஜ் வாய்ப்புகள், ஃபீஸ் வித்தியாசம், அப்புறம் பீகார் ஒரு ஓப்பன் ஸ்டேட்டா இல்லையான்னு கூட பார்க்கலாம். ஆமா, அந்த ஓப்பன் ஸ்டேட் விஷயத்த முதல்லயே பேசிடுவோம். அது நிறைய பேரோட சந்தேகம் இல்லையா? வெளியே இருந்து வர்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. தனியார் மருத்துவ கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா, அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் எதுவா இருந்தாலும் பீகார் ஒரு ஓப்பன் ஸ்டேட் தான். அதனால வெளி மாநில மாணவர்களும் மாநில கவுன்சிலிங் மூலமா இங்க இருக்கிற பிரைவேட் காலேஜஸ்ல அப்ளை பண்ணலாம். ஆனா அரசு கல்லூரிகள்ல கொஞ்சம் வேற மாதிரி. ஓ, அப்படியா? அரசு கல்லூரிகள்ல என்ன வித்தியாசம்? அங்க எக்தம் சான்ஸ் இல்லையா? அரசு மெடிக்கல் காலேஜ்ல 85% சீட் பீகார் இருப்பிடச் சான்று, அதாவது டொமிசைல் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான். இது ஸ்டேட் கோட்டா. இதுக்கான கவுன்சிலிங்க பிசிசிஇசிபி நடத்துவாங்க. மீதி இருக்கிற 15% தான் ஆல் இண்டியா கோட்டா. அதுக்கு எம்சிசி மூலமா தனியா கவுன்சிலிங் நடக்கும். அதனால அரசு காலேஜ்ல பீகார் மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை அதிகம். புரிஞ்சுது. அப்போ இந்த பிசிசிஇபி கவுன்சிலிங் எப்படி நடக்குது? அதோட ஸ்டெப்ஸ் என்ன? பிசிசிஇசிபி, அதாவது பீகார் கம்பைன்ட் என்ட்ரன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போர்டு. இவங்க தான் ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்க்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ், யூஜிஎம்ஏசி இல்லனா யூஜிஎம்ஏசி-ஆயுஷ் மூலமா கவுன்சிலிங் நடத்துறாங்க. அவங்க வெப்சைட் bcceb.bihar.gov.in. இதுல தான் எல்லா அப்டேட்ஸும் வரும். சரி, இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ஒரு ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீட் யூஜி தேர்வுல குவாலிஃபை ஆகணும். அதுக்கப்புறம் பிசிஇசிபி வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி யூஜிமேக் ஐடி வாங்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும். இது கவர்மெண்ட், பிரைவேட் கேட்டகரியை பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு அரசுக்கு ஒரு 1200 ரூபாய் இல்ல 300 ரூபாய், பிரைவேட்டுக்கு 1200 ரூபாய் அப்படி இருக்கும். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் கட்டியாச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், கோர்ஸ் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி செலக்ட் பண்ணணும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்புறம் பல ரவுண்ட்ஸ்ல சீட் அலாட்மெண்ட் நடக்கும். சீட் கிடைச்சதும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு காலேஜ்ல சேரணும். 2025-26க்கான தேதிகள் சீக்கிரம் பிசிஇசிபி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீட் ஸ்கோர் கார்டு, +2 மார்க் ஷீட், டொமிசில், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரெடியா வச்சுக்கணும். சூப்பர். இப்போ எம்பிபிஎஸ், பிடிஎஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். பீகார்ல எத்தனை காலேஜஸ் இருக்கு? சீட்ஸ் எப்படி? பீகார்ல பாத்தீங்கன்னா சுமார் 21 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுல 12 அரசு, 9 தனியார். பல் மருத்துவத்துக்கு டென்டல் காலேஜஸ் ஒரு 7 இருக்கு. 2 அரசு, 3 தனியார். மொத்தமா எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஒரு 2482 கிட்ட வரும். அரசுல ஒரு 1232, தனியார்ல ஒரு 1250. பிடிஎஸ் சீட்ஸ் ஒரு 315, அரசுல 115, தனியார்ல 200. ஃபீஸ் பத்தி சொல்லுங்க. அரசுக்கும் தனியாருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு? ஆமா, ரொம்ப பெரிய வித்தியாசம். பாட்னா மெடிக்கல் காலேஜ், பிஎம்சிஹெச், தர்பங்கா மெடிக்கல் காலேஜ், டிஎம்சிஹெச் இந்த மாதிரி அரசு எம்பிபிஎஸ் காலேஜ்ல வருஷத்துக்கு வெறும் 22,700 தான். எய்ம்ஸ் பாட்னால இன்னும் குறைவு, கிட்டத்தட்ட 1000 ரூபாய் தான் வருஷத்துக்கு. அடேங்கப்பா. ஆனா தனியார் கல்லூரிகள்ல வருஷத்துக்கு பல லட்சங்கள் ஆகும். இது ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸை ரொம்ப பாதிக்கும். அதனால அரசு சீட்டுக்கு நீட்ல நல்ல மார்க் தேவை. போன வருஷம் 2024ல ஜெனரல் கேட்டகரி தகுதி மார்க்கே 164 இருந்துச்சு. ரிசர்வேஷனும் இருக்கு. எஸ்சி 22%, எஸ்டி 6%, ஓபிசி ஏ 10%, ஓபிசி பி 7%, இடபிள்யூஎஸ் 10%, ஜெனரல் 40%, பிடபிள்யூடி 3%. சரி, எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு அடுத்து ஆயுஷ் படிப்புகள் பக்கம் போவோம். பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பூம்ஸ் ஓட நிலைமை என்ன பீகார்ல? ஆயுஷ் படிப்புகளுக்கும் பீகார்ல நல்ல முக்கியத்துவம் இருக்கு. பிஏஎம்எஸ், அதாவது ஆயுர்வேதாவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. சுமார் 11 காலேஜ், 170 சீட் இருக்கு. பாட்னால இருக்கிற அரசு ஆயுர்வேதா காலேஜ்ல வருஷ ஃபீஸ் வெறும் 20,000 ரூபாய் தான். ஆனா சிவான்ல இருக்கிற தயானந்த் ஆயுர்வேதா காலேஜ் மாதிரி தனியார்ல வருஷத்துக்கு 3 லட்சத்திலிருந்து 4.5 லட்சம் வரைக்கும் கூட போகலாம். கட் ஆஃப் பாத்தீங்கன்னா
அரசு பிஏஎம்எஸ்க்கு நீட்ல ஒரு 400க்கு மேல தேவைப்படலாம், பிரைவேட்டுக்கு ஒரு 200க்கு மேல இருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஹோமியோபதி, பிஹெச்எம்எஸ், யுனானி, பூம்ஸ் படிப்புகள் எப்படி இருக்கு? பிஹெச்எம்எஸும் நல்லா வளர்ந்துட்டு வர்ற துறை தான். முசாஃபர்பூர்ல ஒரு அரசு ஹோமியோபதி காலேஜ் இருக்கு, ஆர்பிடிஎஸ்னு. அங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வெறும் 812 ரூபான்னு சொல்றாங்க. என்னது, 812 ரூபாயா? நம்பதே முடியலையே. ஆமா, ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. தனியார்ல கென்ட், சின்ஹா மாதிரி காலேஜஸ்ல மொத்த கோர்ஸ்க்கும் சேர்த்து சுமார் 8 லட்சம் ரூபாய் ஆகலாம். பியூஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நிஜாமியா, சல்ஃபியா மாதிரி சில தனியார் கல்லூரிகள் இருக்கு. அங்க மொத்த ஃபீஸ் சுமார் 11-12 லட்சம் வரைக்கும் ஆகலாம். ஆக மொத்தம் பீகார் மெடிக்கல் அட்மிஷன் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு சுருக்கமா சொல்லுங்க. 3 விஷயம் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். 1, பீகார் தனியார் மெடிக்கல் காலேஜ்களுக்கு ஒரு ஓபன் ஸ்டேட், வெளிமாநில மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். 2, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க பிசிஇசிபி தான் நடத்துறாங்க, அவங்க வெப்சைட்டை ரெகுலரா செக் பண்ணணும். 3, அரசு, தனியார், ஆயுஷ் படிப்புகளுக்கு நடுவுல ஃபீஸ்ல பயங்கர வித்தியாசம் இருக்கு. இது ஒரு மாணவரோட முடிவை தீர்மானிக்கிற பெரிய ஃபேக்டர். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இது ரொம்ப பயனுள்ள தொகுப்பு. ஒரு விஷயத்தை நாம யோசிக்கணும். இவ்ளோ ஆப்ஷன்ஸ், அதாவது வெவ்வேறு படிப்புகள், காலேஜுகள், இவ்ளோ ஃபீஸ் வித்தியாசம் எல்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்டோட சாய்ஸ் வெறும் நீட் ரேங்கை மட்டும் நம்பி இருக்குமா? இல்ல இந்த பொருளாதாரம், ஒரு குறிப்பிட்ட படிப்பு மேல இருக்கிற ஆர்வம், சொல்லப்போனா ஆயுஷ் மேல இருக்கிற ஆர்வம், இதெல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு அவங்க முடிவை பாதிக்கும்? இதை நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்வி. சரி, 2025-26 அட்மிஷனுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பிசிஇசிபி வெப்சைட்டான bcecboard.bihar.gov.in மறக்காம செக் பண்ணுங்க. உங்க மருத்துவ கனவு ஜெயிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்.